ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரியை ரொம்பவே கோவப்படுத்தி பார்க்குறாங்க. அதாவது எப்படியும் ரேவதியை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுன்னு இந்த மாதிரி எல்லாமே சாமுண்டீஸ்வரியை ரொம்பவே கோவப்படுத்துறதால சாமுண்டீஸ்வரி வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் உடச்சி ரொம்ப கோவமாக இருக்காங்க. இதை மேலும் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க சந்திரகலா. சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நம்ம வந்துட்டு செய்யறத வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், நீ பொருளை போட்டு உடைக்கிறதால இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, கார்த்திகை நம்மளும் எப்படியோ வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு செய்கிறோம், பட் ஆனால் எல்லாத்துலேருந்தும் அவன் வந்து தப்பிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கான், அதனால் ரொம்ப திருத்தமாக கரெக்டாக நம்ம இந்த வாட்டி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிக்கு நீ என்ன சொல்கிறியோ நான் அதை செய்கிறேன் சந்திரா, எப்படியாவது ரேவதி நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, கார்த்திகை வழிக்கு கொண்டு வரணும்னா இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுதான் அந்த டைவர்ஸ் பத்திரத்தில் வந்துட்டு ஏற்கனவே கார்த்திக் கையெழுத்து போட்ட ஒரு விஷயந்தான். ஸோ அதை சொல்லி இப்போ வந்துட்டு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுருக்காங்கன்ற மாதிரி நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்துடலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் இது சரியாக இருக்கும்னு சொல்லி அதற்கான ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு, கார்த்திக் வந்து எப்படி இதிலேருந்து வெளியில் வருவார், இன்னொரு சைடு வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பல கேள்விக்குறிகள் ரசிகர்களுடைய மத்தியில் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே விடைகள் தெரியணும்னா கார்த்திகை தீபம் சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.